கர்த்தர் என்ன பண்ணாராம், காற்றை அடிக்க பண்ணுறாரு. காற்றை இவங்க இருக்கிற திசையில் அடிக்க பண்ணும்போது, அடிக்க பண்ணும்போது அந்த பறவைகள் டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிச்சுது. இவங்க திசையில் வந்து இவர்கள் இருக்கிற அந்த கேம்பில், இவங்க தங்கி இருக்கிற இடத்துல 2 பக்கமும் 40 கிலோமீட்டர் தூரம். எப்படி 40 கிலோமீட்டர் தூரம்னா, ஒரு நாள் பயணம்னு போட்டிருக்கு பைபிளில். வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பயண தூரத்துக்கு அந்த காடைகள் வந்து இறங்கிடுச்சு. ஏன்னா பறந்து வந்தது, காற்று இந்த பக்கம் அடிக்குது, தெற்கு அடிக்க வச்சார். காற்றை அடித்த உடனே அப்படியே அதோடு பறந்து வந்துச்சு. இவங்க இடத்துக்கு வந்த உடனே காற்று நின்று போச்சு. காற்று நின்ன உடனே டக்குன்னு லேண்ட் ஆகிடுச்சாங்க. இந்த பக்கம் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் எல்லா பக்கமும் 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு, பூமியிலேருந்து 3 அடி உயரத்துக்கு காடை. யோசித்து பாருங்கள், 30 லட்சம் பேருக்கு கறி சப்ளை பண்ணணுன்னா ஒரு கம்பெனியில் சொன்னீங்கன்னா அதுக்கு ரோடு வேணும் சார், இத்தனை லாரி வேணும் சார், இத்தனை டிரைவர் வேணும் சார், இத்தனை ஆள் வேணும் சார். லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய கம்பெனிஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அவங்க கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டு இதுக்கு இவ்வளோ பெட்ரோல் செலவாகும், இது செலவாகும், அது செலவாகும், இத்தனை ஆள் வேணும், தொழிலாளி வேணும், அது வேணும், இது வேணும்னு முடியாமல் போயிடும் பாருங்கள். அவங்க 30 லட்சம் பேர் கறி கடையில் போய் கறி வாங்கிட்டு வர முடியாது. 30 லட்சம் பேருக்கு கறி எங்கேருந்து போவீங்க? கடவுள் சொல்கிறார், நான் சப்ளை பண்ணுறேன், நான் கர்த்தர். அங்கே தான் நீங்கள் அதை வாஸ்து அந்த கதை வர்ற இடத்துல நீங்கள் வாஸ்து பாருங்கள். இன்றைக்கி டைம் இல்லை, வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருது. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு காத்திருக்க அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நான் சொல்கிறேன் இல்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கை குறுகிறது இல்லை, அவர் கையை நீட்டுறார் நமக்காக, அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை நடப்பிக்கும்படியாக கையை நீட்டுகிறவர் கர்த்தர். உங்களுக்காக கையை நீட்டுறார் அவர். அவர் கையை நீட்டினா செவந்த சமுத்திரமே 2ஆய் பிளக்கும், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும், அற்புதம் நடக்கும். கர்த்தர் கையை நீட்டினா நீங்கள் நம்புறீங்களா? கையை நீட்டுவார்னு. எப்ராயிம் மாதிரி முதுகு காட்டுறாதீங்க பிரச்சனையின் மத்தியில். இதை நம்புங்க, கர்த்தர் கையை நீட்டுவார், சமுத்திரம் கூட பிளக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கற்பாறையிலிருந்து தண்ணியை கொடுத்தவர், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவர். கறி கேட்டப்ப 3 அடி உயரத்துக்கு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு, ஒரு நாள் பயணம்னா 40 கிலோமீட்டர்ன்றாங்க. 40 கிலோ தூரத்துக்கு ஒரு 3 அடி உயரத்துக்குன்னா பார்த்துங்க எவ்வளோ கறி சப்ளை பண்ணியிருக்காருன்னு. போதுமா, இன்னும் வேணுமான்னு கேட்குறாரு. வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு சொல்ல, மூக்கு முட்டை சாப்பிட்டாங்கன்ற